குஜராத்தில் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பயணிகளோடு சென்ற விமானம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விபத்தில் சிக்கியிருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குஜராத்தில் பயணிகளுடன் சென்ற விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, விமான விபத்து குறித்து முதற்கட்ட தகவல் என்ன? அகமதாபாத் விமான நிலையத்துக்கு வெகு அருகிலேயே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. தனியார் பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியதால் தீப்பிடித்து கடுமையான புகை எழுந்து அந்த பகுதி முழுவதுமே புகை மண்டலம் ஆகியிருக்கிறது. அந்த அளவுக்கு புகை அந்த பகுதி முழுவதும் பரவி வருகிறது. விமான நிலையம் அருகிலேயே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதால் உடனடியாக விமான நிலையத்தில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளும், அதாவது விமானங்கள் புறப்பட்டு செல்வது, விமானங்கள் விமான நிலையத்துக்கு வருவது ஆகிய நடவடிக்கைகள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. விபத்துக்குள்ளான விமானம் ஏர் இந்தியா விமானம் என சொல்லப்படுகிறது. இதிலே எத்தனை பயணிகள் இருந்தார்கள், அவர்களுக்கு எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் கண்டறியும் முயற்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. விமான நிலையத்துக்கு அருகிலேயே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் அகமதாபாத் விமான நிலையம் மிகவும் பரபரப்பாக செயல்படும் விமான நிலையம். மும்பை, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து தினந்தோறும் பல விமானங்கள் சேவைகள் இங்கே இயக்கப்படுகின்றன. காலை, மாலை, மதியம் என்று அனைத்து நேரங்களிலுமே பரபரப்பாக இயங்கும் இந்த விமான நிலையத்துக்கு அருகிலேயே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதால் தற்போது கடும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா விமானத்திலே எத்தனை பயணிகள் இருந்தார்கள், அவர்களுடைய கதி என்ன என்பதை தற்போது கண்டறிய முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விமானம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் இடத்துக்கு தற்போது தீயணைப்பு வாகனங்கள் சென்றிருக்கின்றன. காவல்துறையினர் உள்ளிட்டோரும் அங்கே சென்றிருக்கிறார்கள். ஆகவே வெகு விரைவிலேயே இந்த விபத்தின் காரணமாக என்ன பாதிப்பு போன்ற விவரங்கள் அனைத்துமே தெரிய வரும். ஆனால் மிகவும் கடுமையான பாதிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திலே தீப்பிடித்து அருகில் உள்ள மரங்கள் கூட எரிந்து போகும் அளவுக்கு கடுமையாக தீ பரவி இருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள், இந்த விமானத்திலே இருந்தவர்களின் நிலை என்ன, பயணிகளின் நிலை என்ன, விமானிகளின் நிலை என்ன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தெல்லாம் தற்போது தீயணைப்பு வீரர்கள் அங்கே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவிலேயே இது தொடர்பான விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். விமான நிலையத்திற்கு அருகிலேயே விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. தீப்பிடித்து எரிந்து வருகிறது சம்பவ இடத்தில் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா எந்த நிறுவனத்தோட விமானம் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு. இப்ப எவ்வளவு தீயணைப்பு வீரர்கள் அந்த சம்பவ இடத்துக்கு வந்து தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க? மேலதிக வீரர்கள் வரவழைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தென்படுதா? அது குறித்த விவரம் ஏதேனும் இருக்கா கணபதி? குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் அகமதாபாத். காந்தி நகர் என்று அழைக்கப்படும் பகுதி தலைநகர் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அகமதாபாத் நகரம் முழுவதுமே தலைநகரமாகத்தான் கருதப்படுகிறது. ஆகவே அந்த நகரம் அத்தனை பெரிய மாநிலத்தின் தலைநகர், அங்குள்ள விமான நிலையம். ஆகவே அந்த விமானத்திலே எவ்வளவு பயணிகள் இருந்தார்கள், என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, என்ன காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டது என்று பல்வேறு விஷயங்களை கண்டறிய முயற்சிகள் நடைபெற்றிருந்தது. தற்போது 100க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த விமானத்திலே இருந்ததாகவும், கிட்டத்தட்ட 133 பேர் இருந்ததாகவும் ஆரம்ப கட்ட தகவலிலே தெரிய வந்திருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் அங்கே சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகுதான் முழுமையாக என்ன பாதிப்பு என தெரிய வரும். ஆனால் விபத்து நடந்த இடம், அங்கு வெளியாகி கொண்டிருக்கும் கடுமையான கரும் புகை, தீ எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆகவே இந்த 100க்கும் மேற்பட்ட பயணிகளின் உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை என்ற சூழல் தான் தற்போது நிலவுகிறது. இந்த விபத்திலிருந்து பாதிக்கப்பட்டோர் யாரேனும் காப்பாற்றப்பட்டு அவர்கள் உயிர் பிழைத்தால் அது அவர்களுடைய நல்வாய்ப்பு எனதான் கருத வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு மோசமான ஒரு விபத்து, கடுமையான தீ, தொடர்ச்சியாக கரும்புகை என்று அந்த பகுதியே தற்போது மிகவும் பரபரப்பான சூழலிலே தீயணைப்பு வீரர்கள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அங்கே சென்றிருக்கின்றன. ஆகவே தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகுதான் மற்ற விவரங்கள் அனைத்தும் தெரிய வரும். எதிர்பாராத விதமாக விமான நிலையத்திற்கு அருகிலேயே கீழே விழுந்து நொறுங்கி கடும் தீப்பிடித்து எரிந்து வானம் முழுக்க கரும்புகை நிலவியிருக்கும் காட்சிகளை பார்க்க முடியுது. மிகவும் கோரமான விபத்தாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்ற தகவல்களை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் அந்த பகுதிக்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஏதேனும் வரவழைக்கப்பட்டிருக்காங்க, கேஸ்வாலிட்டிஸ் இருக்கும், அதையும் கவனிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கா கணபதி? நிச்சயமாக, அதாவது விமான நிலையத்தை சேர்ந்தவர்களே அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு தகவல் அனுப்பி இருக்கிறார்கள். அத்துடன் மாநில அரசுக்கும் தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. காவல்துறை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போலவே அங்கே மருத்துவத்துறையை சேர்ந்தவரும் தற்போது உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கான அனைத்து ஆயத்தங்களையும் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் 133 பயணிகள் என்றால் 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் தற்போது ஆபத்தில் இருக்கின்றன. எப்படியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் முதல் முயற்சியாக இருக்கிறது. ஆனால் தீ மிகவும் தீவிரமாக இருக்கிறது, கடுமையாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதுமே கரும் புகை மூட்டமாக இருக்கிறது. ஆகவே தீயணைப்பு வீரர்களும் மிகவும் ஜாக்கிரதையுடன் அந்த பகுதியை அணுகி கொண்டிருக்கிறார்கள். வாகனங்களை அருகே எடுத்துச் செல்வது, தீயை அணைக்க முயற்சி செய்வது போன்றவற்றிலே கடுமையான சிக்கல்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். தற்போது கடுமையான கோடை வெப்பம் நிலவுகிறது என்பதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த கோடை வெப்பத்தின் காரணமாக தீயின் தீவிரம் மேலும் அதிகமாகிறது. தற்போது விடுமுறை காலம் என்பதால் பயணிகள் விமானங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே அதிக அளவு பயணிகளுடன் தான் சேவைகளை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே இத்தகைய சூழலிலே தற்போது மிகவும் துக்கமான செய்திகள் வரலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. ஏனென்றால் 133 பயணிகள் இருந்தார்கள் என சொல்லப்படுகிறது. ஆகவே 100க்கும் மேற்பட்டோரின் உயிர் தற்போது என்ன நிலையில் இருக்கிறது, அவர்களை காப்பாற்ற முடியுமா என்ற கேள்விக்குறியின் காரணமாகத்தான் தற்போது மிகுந்த பதட்டம் மற்றும் துக்கம் நிலவுகிறது. நிச்சயமா அந்த விபத்தில் சிக்கிய விமானத்துல 130க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறதா சொன்னீங்க. அந்த பயணிகளோட விவரங்கள் எல்லாம் விமான நிலைய நிர்வாகம் எப்ப வெளியிடுவாங்க? ஏன்னா சம்பந்தப்பட்ட உறவினர்கள் நிச்சயமா பதற்றமான சூழல்ல தான் இப்ப இருப்பாங்க. அதை எப்ப தெரிஞ்சுக்க முடியுங்கிற தகவல் ஏதேனும் இருக்கா கணபதி? நிச்சயமாக, அதாவது பயணிகளை தவிர விமானிகள் மற்றும் விமான பணியாளர்கள் ஆகியோரும் விமானத்திலே பயணிப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே மொத்தம் இருந்த நபர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 140 கூட இருக்கலாம். ஆனால் அது குறித்த விவரங்களை எல்லாம் ஏர் இந்தியா இதுவரை வெளியிடவில்லை. விரைவிலேயே வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குள்ளாகவே விமான நிலையத்தை சேர்ந்தவர்கள் விமான நிலையத்தில் இருந்த தீயணைப்பு வாகனங்களையும் அங்கே அனுப்பி இருக்கிறார்கள். இதை தவிர அருகில் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் இருந்தெல்லாம் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனங்களை விரைவதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. ஆனால் இந்த கோரமான தீ கட்டுக்குள் வந்த பிறகு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் இதிலிருந்து காப்பாற்ற முடியும் போன்ற விவரங்கள் எல்லாம் படிப்படியாக தெரிய வரும். நிச்சயமா, அதுவும் விமான நிலையத்துக்கு பக்கத்திலேயே விமானம் புறப்பட்ட சில மணித்துளிகள்லயே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. பொதுவாக என்ன காரணங்களால இது மாதிரியான மிக குறைந்த நேரத்திலேயே விபத்து ஏற்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நடந்த விமான விபத்துகளை வச்சு? இந்த விமானம் டேக் ஆஃப் என்ற சூழலில் இருந்திருக்கிறது. அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்லக்கூடிய விமானம் என ஆரம்ப கட்ட தகவலிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா விமானம் இந்த ஏர் இந்தியா சேவையிலே அகமதாபாத்திலிருந்து லண்டன் பயணிப்பதற்காக பயணிகள் சென்றிருக்கிறார்கள். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் சொன்னது போல வெகு விரைவிலேயே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. ஆகவேதான் விமான நிலையத்துக்கு அருகிலேயே நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே டேக் ஆஃப் என்கிற சூழலிலே ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா, தொழில்நுட்ப கோளாறு காரணமா, வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பதெல்லாம் போக போக தெரிய வரும். ஆனால் தற்போது 100க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்யும் விமானம் கடுமையான விபத்தை சந்தித்திருக்கிறது. தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கடும் புகை அந்த பக்கத்தையே சூழ்ந்து மீட்பு பணிகளை மிகவும் சிக்கலாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எத்தனை பேர் உயிர் இன்று பலி போகுமோ என்கிற அச்சம் நிலவுகிறது. ஆகவேதான் உடனடியாக மாநில அரசும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து அந்த பகுதி முழுவதுமே
தற்போது பொதுமக்கள் வராதபடி தடுத்து மீட்பு பணிகள், தீயணைப்பு பணிகள் என நிச்சயமா தீயணைப்பு வீரர்கள் அங்க மீட்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் கணபதி, நீங்க இணைப்பிலேயே இருங்க.